மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A பிரிலிமினரி எக்ஸாம்ல எப்படி நாம ஆப்டிடியூட் பாடத்துல 25க்கு 25 மதிப்பெண்கள் எடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். இப்போ நம்ம இந்த எக்ஸாமுக்காக நிறைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். பட் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனில் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிங்க. இப்போ வந்து உங்கள் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் நீங்கள் ஆப்டிடியூட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 7 டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட், அதாவது நியூமரிக்கல் எபிலிட்டி இல்லை குவான்டிடேட்டிவ் எபிலிட்டியில் இந்த 7மே உங்கள் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த 5 டாபிக் வந்து ரீசனிங் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் சிலபஸே எப்படி இருக்கும்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு தான் இருக்கும். அதாவது நியூமரிக்கல் எபிலிட்டியும் இருக்கணும், ரீசனிங்கும் இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து அவங்க கொடுக்காம இருந்திருப்பாங்க மீன்ஸ் அதுலேருந்துமே கேள்விகள் வந்து இடம்பெறும் கண்டிப்பாக. இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஏபிஜிபி, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அண்ட் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வியும் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்ற அந்த டாப்பிக்லேருந்து 2 கேள்வியும் வந்து இடம்பெற்றிருந்துச்சு. எழுதுனவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். குரூப் 4 எக்ஸாம்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் சிஸ்டம் டாப்பிக்லேருந்து கேள்விகள் இடம்பெற்றிருந்துச்சு. ஸோ இந்த நம்பர் சிஸ்டம் டாபிக் ஈவன் தோ நம்ம சிலபஸ் அது கொடுக்கல அப்படின்னாலும் அதை நம்ம கவர் பண்ணியிருக்கணும். அதுலேருந்து வரக்கூடிய கேள்விகளுடைய தன்மையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். உங்கள் ஆப்டிடியூடே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான், 10th ஸ்டாண்டர்டோட லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. பட் கேள்வி வந்து லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1லையும் சரி குரூப் 4லையும் சரி கொஞ்சம் ட்விஸ்டடாக இருந்துச்சு கேள்வி. அதனால தான் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணாங்க அந்த எக்ஸாமை. ஸோ இந்த நம்பர் சிஸ்டம் டாபிக் நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்கணும். ரெண்டாவதாக ஏஜஸ், அதாவது வயது கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவுமே நம்ம சிலபஸில் கொடுக்காட்டினாலும் நம்ம கவர் பண்ணியிருக்கணும். மூணாவதாக இருக்கிறது ஆவரேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நிறையா நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து உங்களை வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டைரெக்டாக நான் சொல்கிறேன். இதே வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக இன்டைரக்டாகவும் உங்களை ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லலாம். இது சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுன்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். இப்போ 4வதாக இருக்கிறது டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ். இது வந்து உங்கள் சிலபஸில் டைம் அண்ட் ஒர்க் மட்டும் கொடுத்துருப்பாங்க, பட் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுலேருந்துமே ஒரு கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. இப்போது டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். அதாவது ஒரு வேகத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எவ்வளவு தூரங்கள் கடந்திருக்காங்க அப்படின்றத நியூமரேட்டர்லையும், டினாமினேட்டரில் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன், டினாமினேட்டரில் வந்து அந்த டைம் டேக்கன் எவ்வளோ நேரம் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம வச்சு அந்த ஸ்பீடு அதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஒரு பேசிக்கான ஃபார்முலா. இதை பயன்படுத்தியே முக்கால்வாசியான கணக்குகளை உங்களால் சால்வ் பண்ண முடியும். இதுலேருந்து பேசிக்காக தான் கணக்குகள் இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு ட்ராப் ஒன்று உங்களுக்கு இந்த டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் வச்சுருப்பாங்க. அது என்னென்னா கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதே மாதிரி மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு நீங்கள் போகணும். நம்ம சேனல்லையே நம்ம இது சார்ந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த 4 டாப்பிக்குமே நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். இது இல்லாமல் சிலபஸில் கொடுத்த டாபிக் இல்லாமல் இது 4மே குவான்டிடேட்டிவ்ல அடிஷ்னலாக நீங்கள் கவர் பண்ணணும். அதே மாதிரி ரீசனிங்லையும் ஒரு 3 டாபிக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அது என்னென்னா பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், அப்புறம் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட். பிளட் ரிலேஷன்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு தான். ஒரு ஃபோட்டோவை காமிச்சு இது இவங்க யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேயும் இது மாதிரி வந்திருக்கு. டைரக்ஷன்னா ஒரு மனுஷன் இருக்கார், அவர் ஒரு டைரக்ஷன்லேருந்து ஒரு டைரக்ஷனுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். எண்டில் அவர் எந்த டைரக்ஷனில் இருக்கார், ஆரம்பித்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் அவர் வந்து தள்ளி இருக்கார், இந்த மாதிரி வந்து கேள்விகள் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். டைரக்ஷன் டெஸ்ட்டுமே ரொம்ப ஈஸி தான். சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்னென்னா 5 பேர் இல்லை எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம், அவங்க வந்து சர்க்குலர் டேபிளில் உட்காந்துருப்பாங்க. அது சார்ந்த நிறையா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அட்லாஸ்ட்டாக யாருக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கும். இல்லை எத்தனாவது பொசிஷனில் இருக்காங்க, 3வது இடத்துல யார் இருக்கா, அது மாதிரி வந்து கேள்விகள் இடம்பெறும். இது வந்து சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட். இது மாதிரி இந்த டாபிக்லாம் சிலபஸில் இல்லை அப்படின்னாலும் இதையுமே நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். சரி, இப்போது ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த கணக்கை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அதுதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆப்டிடியூட் சம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னாலே அதை 2 மெத்தடில் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஒன்று ட்ரெடிஷ்னல் மெத்தட், இன்னொன்று
ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு சொல்லி 2 மெத்தடில் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா என்னென்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது சால்வ் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஒரு கணக்குக்கு ஆன்சரை வந்து ஃபைனலாக நாம் வந்து அரைவ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். 2வது மெத்தட் வந்து என்னென்னா, அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை ஃபார்முலா மெத்தட்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் வந்து ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 2வதாக இருக்குது ஷார்ட்கட் மெத்தட். அதில் வந்து எப்படின்னா, ஒரு கொஷினை பார்த்த உடனே அந்த கொஷின் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஷார்ட்கட் ஸ்டெப்பை வச்சு அந்த கணக்குக்கான ஃபைனலான ஆன்சரை நம்ம கண்டுபிடிப்போம். அது ஷார்ட்கட் மெத்தட். இது 2 மெத்தடையுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 2 மெத்தடையும் யூஸ் பண்ணி நான் நிறையா என் சேனல்லே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பார்க்காதவங்க அதை பாருங்கள். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது 2மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு சில சம்ஸுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து கரெக்டாக அந்த ஃபார்முலாவை போட்டால் நமக்கு ஆன்சர் வரும். ஒரு சில மெத்தடில் ஷார்ட்கட் மெத்தட் வந்து ஃபெயில் ஆகும். அதனால் வந்து நான் 2யுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க சொல்கிறேன். இப்போது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இதெல்லாம் வந்து பேசிக்கான கணக்கு, இன்ட்ரெஸ்ட் சம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரே பேட்டர்னில் கேள்விகள் இடம்பெற்றுக்கிட்டே இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லை நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஜென்ரல் அப்ரோச் தான். ஒரே ஒரு ஸ்டெப்பு, அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணும்போது உங்களால் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் ஷார்ட்கட் மெத்தடில் ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ணிட்டு போயிட முடியும். அதே இந்த ஏரியா அண்ட் வால்யூம், இந்த டாபிக் வந்து மென்சூரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2D 3Dன்னு ஆப்ஜெக்டை 2ஆக பிரிப்பாங்க. உங்கள் 10வது புக்கில் இதை பற்றி டீட்டெயில்டாக மேக்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2Dனா என்னது, இந்த ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, இதெல்லாம் வந்து 2Dயில் வரும். இது மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும். அதே மாதிரி 3D அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா கியூபு, கியூபாய்டு, இதெல்லாம் 3Dயில் வரும். அது சார்ந்து இருக்கக்கூடிய ஃபார்முலா எல்லாமே வந்து உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கொஷின் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஃபார்முலா, அதாவது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்ளை பண்ணுமா, இல்லை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கணுமா, இல்லை வால்யூம் கண்டுபிடிக்கணுமா அப்படின்றதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அதை நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இது ஃபார்முலா மெத்தடுக்கு. இந்த ஏரியா அண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் சரியான மெத்தட். இதே இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த கணக்கையும் உங்களால் ஷார்ட்கட்டை ஈஸியாக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் அந்த கொஷின்ஸை கிராக் பண்ண முடியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த ஏரியாவிலேருந்து 3 கேள்விகள் குறைந்தபட்சம், கண்டிப்பாக 3 கேள்விகள் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஏரியா அண்ட் வால்யூமும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். 4 கேள்விகள் கூட கேட்டிருக்காங்க. 25ல் 4 கேள்விகள் வந்து ஏரியா அண்ட் வால்யூம்லேருந்து மட்டுமே கூட வந்திருக்கு. ஸோ இது 2மே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். இது எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் கவர் பண்ணி ஏற்கனவே முடிச்சிருப்பீங்க. அந்த நோட்ஸை கரெக்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போங்க. ஃபார்முலா எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கொஷின் பேப்பரை பார்த்தோன்னா இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா இல்லை, இந்த ஷார்ட்கட்டை நான் அப்ளை பண்ணி ஆன்சரை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற அந்த லெவலுக்கு நீங்கள் வரணும். அது வரைக்குமே நீங்கள் வந்து ரிவிஷனையும் ப்ராக்டிஸையும் கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். போத் ட்ரெடிஷ்னல் மெத்தடு அந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு சில மெட்டீரியல் நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். நீங்கள் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரொம்ப முக்கியம். இது வந்து 2019லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 2024 வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சரியாக நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போகணும். இப்போ 2019லேருந்து இன்னைக்கு வரைக்கும்னா அதில் ஹார்டிகல்ச்சர் எக்ஸாம் நடந்திருக்கும், லா டிபார்ட்மெண்ட் சார்ந்த எக்ஸாம் நடந்திருக்கும், இன்ஜினியரிங் சர்வீசஸ் சார்ந்த எக்ஸாம் நடந்திருக்கும். இது எல்லாத்துலேயுமே ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு பேப்பர் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் 25 ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து இருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணி பார்த்துருங்க. இப்போ எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஒரு 20-25 நாள் கிட்ட பேலன்ஸ் இருக்குது. அந்த 20 நாளில் டெய்லியுமே ஒரு ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 50 கணக்காவது நீங்கள் வந்து சால்வ் பண்ணும்போது உங்களால் கண்டிப்பாக 25 out of 25 வந்து இந்த ஆப்டிடியூட்டில் எடுக்க முடியும். ஏன் இதை நான் திரும்ப சொல்கிறேன்னா, இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா என்னையால் ஃபுல் மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை என்னால் ஷூராக சொல்ல முடியாது. பட் ஆப்டிடியூட் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அந்த ப்ராக்டிஸை கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பாக ஃபுல் மார்க்கான 25க்கு 25 தாராளமாக எடுக்க முடியும். அதனால தான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 40லேருந்து ஒரு 50 சம்மை வந்து உங்களை நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். அதுவும் நீங்கள் எங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் புக்கை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அப்படி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 2019லேருந்து 24 வரைக்கும் இருந்த அந்த எக்ஸாமோட மொத்த எக்ஸாம்லையும் கேட்டிருந்தக்கூடிய அந்த ஆப்டிடியூடை ஒரு நோட்டு ஒன்று போட்டு அந்த கொஷின்ஸை எழுதி அதற்கான ஆன்சரை
நீங்கள் கொண்டு வர பாருங்கள். போத் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் ட்ரை பண்ணுங்கள், ஷார்ட்கட் மெத்தட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் வந்து குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு, அதே மாதிரி குரூப் 1 எக்ஸாம் நடந்திருக்கு, ப்ரிலிமினரி எக்ஸாம். இது ரெண்டுலேயுமே ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதை கண்டிப்பாக பார்க்காம எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. கண்டிப்பாக அதுதான் லேட்டஸ்ட்டாக நடந்த எக்ஸாம். ஸோ அந்த பேட்டர்ன்லேயே கூட கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது 2 கொஷின் பேப்பரும் ரொம்ப முக்கியமான கொஷின் பேப்பர். குரூப் 4 கொஷின் பேப்பரும் குரூப் 1 கொஷின் பேப்பரும் டிஎன்பிஎஸ்சி நடத்தின இந்த வருஷம் 2024 நடந்த குரூப் 4 அண்ட் குரூப் 1 கொஷின் பேப்பரை நல்லா ஒரு வாட்டி சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆப்டிடியூட் சார்ந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான லெக்சர்ஸை நான் எடுத்து என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.